உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளையும் பெண்களையும் தகாத வார்த்தைகளில் பேசியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மயூரா ஜெயக்குமார் மீது கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார். காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளையும் பெண்களையும் தகாத வார்த்தைகளில் பேசியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மயூரா ஜெயக்குமார் மீது கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் செல்வராஜ், INTUC மாநில பொதுச் செயலாளர் கோவை செல்வன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவருமான மயூரா ஜெயக்குமார் மீது கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் செல்வராஜ் கூறுகையில், காங்கிரஸ் கட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக மயூரா ஜெயக்குமார் பிரச்சனை செய்து வருவதாகவும் இதனால் பெரும்பாலான காங்கிரஸ் கட்சியினர் ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருப்பதாகவும் கூறினார். மாவட்ட நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் எல்லோரும் டெல்லிக்கு வாங்க, உட்கார்ந்து பேசி அமுக்குலாம் முடிக்கலாம். நாம சொன்னது சமாதானமாக போகலாம் அப்படிங்கறத சொன்னோம். பெருவாரியாக 80% 90% வெளியேக இருந்தாலும் கூட 10% 5% இருக்கிறவர்கள் ஜெயக்குமார் கூட இருந்தாலும் கூட நாம சுமூகமா போய் கட்சி வளர்க்கணும் அப்படிங்கறத சொன்னோம். அந்த நேரத்துல வெளியே வருகிற போது அவரோட சொல்லிட்டு வெளியே வருகிற போது ஜெயக்குமார் அவர்கள் INTUC மாவட்ட தலைவரும் மாநில INTUC துணைத் தலைவருமான கோவை செல்வன் அவர்களை இடித்து தள்ளினார். அவர் ஒதுங்கி போனாலும் கூட இடித்து தள்ளுறார். இவர் ஏன் தள்ளுறான்னு கேட்கிற போது கடுமையான வாசகங்களை அவர் திட்டினார். ஜாதியை குறித்தும் கூட இங்க இருக்கிற பெருவாரியாக இருக்கிற சமூகத்தை நான் ஒழித்து காட்டுவேன் என்கிற மாதிரி பேசியதோடு தன்னிடம் துப்பாக்கி இருக்கிறது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை அழித்து விடுவேன், சமாதானம் குறுக்க பேசப்படவும் கூட அழித்து விடுவேன் சொல்றாரு. அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கிறதுங்கிறது ஒரு அச்சம். அவரால் உயிருக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று முக்கியமா இருக்கிற எங்க நிர்வாகிகள் பயப்படுகிறார். எனவே முதல்ல அவருக்கு கொடுத்திருக்கிற துப்பாக்கி லைசன்ஸை ரத்து பண்ணணும். 2வது, யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் என எதிர்ப்பவர்களை கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை, நான் தான் முக்கியம் என்று சொன்னார். இது முக்கியமான விஷயம். 2வது, செல்வம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் வாயில் பூசா அளவுக்கு, வாயில ரொம்ப சொல்ல முடியாத அளவிற்கு கேவலமான வார்த்தைகளை, நம்மெல்லாம் வாய் பேசவே பூசுவோம், அந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு பொது வெளியில் நின்று ஒரு அசிங்கப்படுத்திய ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கமிஷனர்கிட்ட நாங்க பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக மாநில தலைமைக்கும் இந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் நாங்கள் சுமூகமாக இந்த கட்சி நடத்த வேண்டும் என்று விரும்பினாலும் கூட கலவரம் செய்து அடக்க நினைக்கிற ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த பிரச்சனையை எடுத்து செல்வோம். காங்கிரஸ் கட்சியை எல்லோரும் ஒற்றுமையோடு இருந்து இந்த கட்சியை கோவையில் வளர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். நன்றி. பொது வெளியில இப்படி ஒரே கட்சியை சேர்ந்தவங்க பல பேர் கூறுற இடத்துல இப்படி ஒரு சண்டையெல்லாம் நீங்க அரங்கேற்றினீங்க அப்படின்னா, உங்களுடைய கூட்டணி கீழ் இருக்கக்கூடிய கட்சிகளே உங்களை எந்த அளவுக்கு உங்களை மதிப்பாங்க? எப்படி அடுத்தடுத்த பணிகளை களத்துல நீங்க மேற்கொள்ளுவீங்க? அதாவது, இந்த கலவரத்திற்காக நாங்க போகல, கலவரத்தை நாங்க செய்யவே இல்லை. அந்த கலவரத்தை உருவாக்கியவர், தூண்டியிட்டவர், செய்தவர் எல்லாமே அவர் தான். நாங்க இது கலவரத்துக்கு போகல. நாங்க ஒன்றும் போய் அடிக்க போறேன், உதைக்க போறேன், சண்டை போடுறேன்னு போகல. செய்ததெல்லாமே அவரே. அதனால வீடியோ கிளிப் இருக்குது, அதை நாங்க கொடுத்துருக்கோம். அதான், நீங்க இந்த பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் ஒரு தலைமையின் கீழ் அமர்ந்து இதை டீசெண்டா பேசி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணல? அல்ல, உங்க தலைமை இதுக்கான முயற்சி எடுக்கல? கடந்த 4 ஆண்டுகளாக இதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருந்தோம். அவங்க இதை முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதற்குள்ள இந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்த உடனே நம்ம பேசுவோம்னு சொன்னாங்க. நாங்க அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து சுமூகமாக ஒரு 4 வருஷமா கட்சியினுடைய ஒற்றுமை கருதி, வளர்ச்சியை கருதி அமைதியாகத்தான் இருக்கு. இது சம்பந்தமா கூட்டம் போட்டீங்க. கடந்த மாதம் இது சம்பந்தமா கோவையில கூட்டம் போட்டு எல்லா நிர்வாகிகளும் சம்பந்தமான தீர்மானத்தை இந்த தலைமைக்கு அனுப்பியிருக்கீங்க. அந்த தீர்மானத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? தீர்மானத்தின் மீது நடவடிக்கை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தேர்தல்கள் முடிந்த உடனே இது ஒரு மாவட்டத்தினுடைய தேர்தல், ஒரு தேசிய அளவுல இருக்கிற ஒரு கட்சியில இது ஒரு மாவட்டம், 500 மாவட்டம் இருக்கு. அதுல இது ஒரு மாவட்டம். நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா
அரசியல் மாவட்டமா காங்கிரஸ் கட்சி 74 பேரை வச்சிருக்கு. இது ஒரு மாவட்டங்கிறதுனால தேர்தல் முடிந்த உடனே இது சம்பந்தமாக பேசலாம்னு சொன்னாங்க. அதற்குள்ள நாம தேர்தல் முடிந்த உடனே உங்களை சந்திப்பதற்கு, இது சுமூகமாக அமைதியாக முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு தான் KC வேணுகோபால் கிட்ட கேட்டோம். அது ஏனோ அவர் அவரை சந்தித்தது பேசுனது பிடிக்காம கோவை செல்வம் அவர்களை கடுமையாக அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சாதியையும் சொல்லி துப்பாக்கி இருக்குது என்கிற தொனியில் கொலை செய்து விடுவேன் என்கிற அளவிற்கு மிரட்டி இருக்கிறார். ஏன்னா மயூரா ஜெயக்குமார் பொறுத்த வரைக்கும் தேசிய செயலாளராக இருந்தது. ஆமா, அவருக்கு ஏன் மாவட்டத்தை இவ்வளவு எதிர்ப்பு? அவருக்கு அந்த அலுவலகம் அவரே உட்காரணும். அவர் அவர் என்ன சொல்றாரோ அது நினைக்கணும், செய்யணும், நினைக்கணும் மத்தவங்க நினைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இது ஒரு ஜனநாயகம் உள்ள கட்சி. எல்லோரும் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஜனநாயக உரிமைகளை அவர் மறுக்கிறார். காரணம் நான் என்ன சொல்றதுங்க, அவர் எல்லாருமே இப்போ எல்லாத்தையும் அப்படிதான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சமீப காலமா பார்க்கும்போது அவருடைய விரக்தியின் உச்சத்தில் இருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் வெற்றியிலிருந்து நழுவி போய் கொண்டிருக்கிறதுனால அவர் என்ன பேசுறாரு ஏது பேசுறாருன்னு யாருக்கும் இப்போ தெரியறது இல்லை. நானும் எவ்வளோ முறையெல்லாம் சொல்லி எல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும், பழைய நண்பர்களுக்கெல்லாம் அவரோ எங்கூட எப்படி இருந்தார் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில், இன்னைக்கு அவருடைய சூழ்நிலை என்ன. ஒவ்வொரு முறையும் அவருடைய தோல்வியே அவருடைய விரக்தி காரணமாகி இன்னைக்கு அவர் என்ன பேசுறா ஏது பேசுறாங்கிற ஒரு சூழல் இல்லாமல் இருக்காருங்க. அதனால அந்த ஒரு சூழலும் அவருக்கு அப்படி இருக்கலாம். ஆனா அவருடைய நேற்று நடந்த முறை அரசியல் புதிதாக ஒருவர்களாகட்டும் பழைய அரசியல் இருப்பவர்களாகட்டும் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்செல்லாம் கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் எங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு அது வருத்தமா இருக்கு. ஏன்னா நாங்களும் அது மாதிரி குடும்பத்திலலாம் இருந்து வந்ததில்லை. சரி, நல்லது நடக்கும்னு நினைச்சு சரி கமிஷனர்கிட்ட இன்னைக்கு ஒரு கோவையில் இருக்கின்ற ஒரு அசாதாரண சூழலுக்கு வேண்டி நாங்கெல்லாம் வந்தோம். காங்கிரஸ் பேரிக்கத்தோட எங்க கூட நல்ல ஒத்துழைப்போட செல்வராஜ், சரவணகுமார் மற்றும் எல்லா 7 கவுன்சிலர் எங்க கூட நல்லா ஒற்றுமையா இருக்காங்க. கண்டிப்பா இதை மீட்டெடுப்போம்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அவர் நான் அடி வாங்கி இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்றதும், நீங்க எங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற வார்த்தைகளும் இல்ல, அது அவரு பேசினாருங்கிறதுக்கு வேண்டி நான் பேசல. சில சூழல் அது ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கலாம். அதனால அது வேணாம், அது ஆஃப் த ரெக்கார்ட், அது வேணாம், விட்டுருங்க. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண? அடுத்த கட்ட நடவடிக்கை கமிஷனர் கிட்ட நாங்க பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். அவர் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி இருக்கின்றார். இல்ல, கட்சி ரீதியில ஏற்கனவே நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த தீர்மானத்துக்கு முன்னாடி இந்த வரைக்கும் நடவடிக்கை இல்ல. அது கட்சி இல்ல இப்போ அடுத்து மாநில தலைவர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சோடனே அகில இந்திய தலைவரை நாங்க சந்திக்க போறோம். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இந்த போராட்டங்கள் அந்த மாதிரி தலைமைக்கு தெரியல, அது அப்புறம் சொல்றேங்க.